அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீதிமன்றத்தில் வேலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்களை வந்துட்டு இருக்கும். சரி, இப்போ நீதிமன்ற வேலை அப்படின்னு பார்க்கும்பொழுது என்ன அப்படின்னா, ஸோ எல்லா ஆஃபீஸை விட நீதிமன்றம் அப்படிங்கும் பொழுது எல்லாருமே லாஸ்ட்டாக தான் ஒரு ப்ரிஃபரன்ஸ் வைக்கிறாங்க. அதுக்கு என்னென்ன ரீசன் அப்படிங்கிறத இந்த வீடியோவுடைய எண்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டுருவீங்க. ஸோ இப்போது நீதிமன்றத்தில் ஜென்ரலாக வேலை வந்து என்னென்னா, ரெகுலராக 10 to 5:45 வரைக்கும் டைமிங் அப்படிங்கிறது ஜென்ரல் டியூட்டி எல்லாருக்கும் தெரியது தான். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம போக முடியும், அந்த நேரத்தில் வர முடியும் அப்படிங்கிறது கேள்விக்குறி. ஏன் அப்படின்னா, வேலைப்பளு அப்படிங்கிறது என்னென்னா நீதிமன்றத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ காலையில் மற்ற ஆஃபீஸுகள்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 10 மணினா ஒரு 10:05 வரைக்கும் கூட போவாங்க. ஆனால் நம்ம நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஸோ ஜட்ஜஸை பொறுத்து தான் நம்ம என்ன செய்ய முடியும், அந்த டைமிங்லாம் இருக்கும். ஸோ ஒரு சில ஜட்ஜஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா 9:30க்கே வர சொல்லுவாங்க, லேட்டாக வரவங்கள. ஏன்னா அந்தளவு வேலை இருக்கும், அதனால தான் அவங்களும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, காலையில் ஒரு 9:30 அப்படிட்டா 9:30 to 9:45க்குள்ளே போனீங்கன்னா தான் உங்களால் என்ன செய்ய முடியும், அந்த காலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. டெய்லி ஓப்பன் கோர்ட் காலிங் நடக்கும். அந்த ஓப்பன் கோர்ட் காலிங்குள்ளே கெட்டுகள் எல்லாத்தையுமே வந்து என்னென்னா எடுத்து கரெக்டாக அலைன் பண்ணி வைக்க முடியும். ஸோ ஜென்ரலாக என்ன வேலை இருக்கும் அப்படின்னா, ஸோ 10:30க்கு வந்து என்ன அப்படின்னா சேம்பரில் இருந்து ஜட்ஜஸ் வந்து என்ன செய்வாங்கன்னா மேலே டைஸுக்கு வந்து காலிங் பண்ணி கேஸ் நடத்துவாங்க. அந்த கேஸ் வந்து ஒரு 1:30 to 2 மணி வரைக்கும் வந்து என்னென்னா கொஞ்சம் லாங்காக இழுக்கலாம். அந்த 2 மணிக்கு மேலே வந்து சில கெட்டுகளை வந்து என்னவாங்கன்னா, முக்கியமான கெட்டுகளை ஃபுல்லாக பாஸ் ஓவர் பண்ணி வைப்பாங்க. ஸோ பாஸ் ஓவர் பண்ணி வச்ச கெட்டுகள்லாம் என்ன செய்வாங்கன்னா, அட்வொகேட் ரெடியான உடனே ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம் ஸோ ஜட்ஜஸ்ட்டு வந்து இன்ஃபார்ம் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், அந்த இதெல்லாம் காலிங் வந்து நடக்கும். ஸோ இப்படி காலிங் நடந்து அந்த கேஸ் கட்டுகள் எல்லாத்தையும் என்ன செய்யணும் அப்படின்னா, உடனே வந்து என்னென்னா ஆன்லைனில் டைரி எடுத்து வருவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேனுவலாக எல்லாருமே எழுதுவாங்க. ஆனால் இப்போ எல்லாமே ஸோ கோட் அப்படிங்கிறது 2005 ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணும், டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ 2005 ஸ்டார்ட் பண்ண அந்த ப்ராஜெக்டை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி இப்போது 4.0 லெவலுக்கு வந்துட்டாங்க. சரியா, அப்படிங்கிற எல்லாமே ஆன்லைன்லேயே உங்களுக்கு டேட்டாஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ நீங்கள் எந்த டேட்டா வந்து மேனுவலாக போய் தேடணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இருக்காது கோர்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ ஆன்லைனில் வந்து அன்னன்ன கேஸ் ஸ்டேட்டஸ் வந்து என்னென்னா ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அந்த பாஸ் ஓவர் உள்ள கெட்டுகள் எல்லாமே ஸோ ஹானரபிள் ஜட்ஜஸ் வந்து என்ன செய்வாங்கன்னா டேட்டு போடுவாங்க. டேட்டு போட்ட உடனே அந்த காலிங் முடிஞ்சுன்னா அன்னைய டேட்டில் முடிச்சுட்டு மறுநாள் கெட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சு அந்த இது ஸ்டேஜ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து எல்லா கேஸ் கெட்டுகளும் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்து வைக்கணும். வச்சு இதை அடுக்கி வச்சு அதுக்கப்புறம் என்ன செய்யணும், ஐஏ டிஸ்போசல்னு சொல்லுவாங்க, இன்டர்லாக்டரி அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஐஏலாம் வந்து புதுசாக பதிவு பண்ணுவாங்க. அந்த பதிவு பண்ண எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணணும். அந்த ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணிட்டு டெய்லி ஹியரிங் புக்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு 100 கேஸ் வருதுன்னா அந்த 100 கேஸையும் வரிசையாக லிஸ்ட் அவுட் பண்ணி அந்த கேஸை என்னென்னைக்கு வாய்தா போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், அந்த வாய்தா பக்கத்தில் போய் எழுதணும். ஹியரிங் புக் இருக்குது, அதுக்கப்புறம் ஐஏ என்ட்ரி போடணும், அது ஐஏ டிஸ்போசல் போடணும், சூட்டு டிஸ்போசல் போடணும். ஸோ சிவில் கோர்ட்டு கிரிமினல் கோர்ட் ரெண்டு இருக்குது. நான் வந்து சிவில் கோர்ட்டில் ஒர்க் பண்ணனால சிவில் கோர்ட் ஒர்க் மட்டும் தான் எனக்கு தெரியும். கிரிமினல் கோர்ட் வேலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ சிவில் கோர்ட் தான் இருக்கிறதுலே ஹெவியான ஒரு கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அதனுடைய வேலைகளை நம்ம சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஹியரிங் புக் மெயின்டைன் பண்ணணும், அடுத்து ஐஏ ஃபைலிங் மெயின்டைன் பண்ணணும், அடுத்து ஐஏ டிஸ்போசல் மெயின்டைன் பண்ணணும், அதுக்கப்புறம் சூட்டு டிஸ்போசல் மெயின்டைன் பண்ணணும். சூட் ரிஜிஸ்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ரிஜிஸ்டர் என்ன அப்படின்னா, சூட்டை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு இது. ஸோ சொத்து சம்மந்தமான எல்லாமே சூட்டில் தான் வரும். சரிங்களா? ஸோ அப்போ அந்த மாதிரி கேசஸில் வந்து என்ன அப்படின்னா, அந்த சூட் ரிஜிஸ்டரே பக்காவாக மெயின்டைன் பண்ணணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும். நீங்கள் 5 மணி வரைக்கும் ஓப்பன் கோர்ட்டு அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தான் வந்து என்ன செய்யணும், டைரி எல்லாத்தையும் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு தான் என்ன செய்ய வேண்டியிருக்கும், நீங்கள் இந்த சூட் ரிஜிஸ்டர் எல்லா ரிஜிஸ்டருமே நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஸோ டெய்லி மெயின்டைன் பண்ண முடியலனாலும் வீக்லி நீங்கள் சாட்டர்டே அல்லது சண்டே 2 நாளில் ஏதோ ஒரு நாள் போனீங்கன்னா அப்போ தான் அந்த வேலை வந்து ஃபுல்ஃபில் ஆகும். அதனால தான் கோர்ட் வேலை வந்து கொஞ்சம் பழு அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி வந்து ஒரு பெரிய வேலைப்பழு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கிடையாது கோர்ட்டில். ஸோ கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஹைரார்கி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜூனியர் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட்டுக்கு அப்புறமே பெஞ்சு கிளர்க் போடுவாங்க. ஸோ பெஞ்சு கிளர்க் கிரேடு 2 போடுவாங்க. அதுக்கப்புறம் ஹெட் கிளர்க்காக போடுவாங்க. அதுக்கப்புறம் கிரேடு 1 பெஞ்சு கிளர்க்காக போடுவாங்க. அதுக்கப்புறம் ஹெட் கிளர்க்கு இல்லை டிரான்ஸ்லேட்டர் இந்த மாதிரி போடுவாங்க. அதுக்கப்புறம் செரஸ்தார் போடுவாங்க. செரஸ்தாருக்கு அப்புறம் தான் சிஏஓ அப்படின்னு சொல்லுவாங்க, சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரொமோஷன் ஹைரார்கி லெவல் வந்து ஏகப்பட்ட லெவல் வந்து இருக்குது. ஸோ நீதிமன்றம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்கள் ஒரு லேர்னிங் பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா
கோர்ட் வந்து இந்த ஒரு நல்ல இடம் வேலை பார்க்குறதுக்கு. இல்லை நான் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா கோர்ட் வந்து உங்களுக்கு அதுக்கு செட்டான இடம் கிடையாது. ஏன்னா மக்களுடைய குறைகளை தீர்க்கக்கூடிய ஒரு ஒரு தனி செக்டார். ஸோ இப்போ 3 பில்லர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, மொத்தம் 4 பில்லர்ஸ் சொல்லுவாங்க. அதில் தேர்டு பில்லராக இருக்கக்கூடியது வந்து என்னென்னா ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட். அப்படி இருக்கும்போது ஒரு தனி பில்லராக இருக்கும்போது பயங்கரமான ஒர்க் லோடு அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். ஸோ அதெல்லாம் நீங்கள் டாலர் பண்ணி தான் ஆகணும். ஆனால் உங்களுக்கு மதிப்பு அப்படிங்கிறது சமுதாயத்தில் மிகவும் பெருமையாக இருக்கும் உங்களுக்கு கோர்ட்டில் வேலை பார்க்காமன்னு சொல்கிறதுக்கு. ஏன் அப்படின்னா இப்போ ஒரு சிவில் கேஸ் வருதுன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடிலாம் தெரியாது, ஒரு கேஸ் எப்படி இருக்குது என்னன்னு தெரியாது. ஆனால் உங்களுக்கு பக்காவாக வந்து என்னென்னா இப்போ உங்களுக்கு சிவில் கேஸ் தான் என்ன அப்படிங்கிறது எவ்ரிதிங் வந்து ஒரு 1 இயரில் நீங்கள் கொஞ்சம் இன்வால்மெண்ட்டாக இருந்தீங்கன்னா கற்றுக்கிடலாம். இன்வால்மெண்ட் இல்லாமல் ஏதோ நம்ம போகிறோம் வரோம் அப்படின்றத கண்டிப்பாக ஒன்று நீங்கள் கற்றுக்கிட மாட்டீங்க. ஸோ இன்வால்மெண்ட்டாக வேலை பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம். ஸோ நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோஸ் வந்துக்கிட்டு இருக்கோம், வாட்ச் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.